வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி ஆசிரியர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வழங்கிட்டுருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2026க்கு உண்டான பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 2013 மற்றும் 17 டெட்டில் பாஸ் பண்ணதுக்குண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களா என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நாம் இப்பொழுது பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் நாம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரிகளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்தாச்சு மக்களே. ஸோ நிறைய பீப்புள்ஸுக்கு முதுகலை பட்டதாரிகளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ கிட்டத்தட்ட 1996 பேருக்கு இந்த முதற்கட்டமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துட்ருக்கு வராங்க. ஸோ மீதி இருக்கிற இன்னெலிஜிபிளும் வித்ஹெல்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ இன்னெலிஜிபிளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க, வித்ஹெல்ட்லேயும் நிறைய பேர் ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க. அதனால் எக்ஸாமில் குவாலிஃபைட் ஆன பீப்புள்ஸுக்கு மீண்டும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ மகிழ்ச்சியாக இருங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இவைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 2026 பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும். ஸோ புதிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. அந்த புதிய நோட்டிஃபிகேஷனும் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. கூடிய விரைவில் இந்த 2026 பிஜிடிஆர்பியோடைய மிகப்பெரிய அளவில் உண்டான அந்த நோட்டிஃபிகேஷன் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஒரு 16,000 ஆசிரியர் காலி பணியிடங்களை கொண்ட பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்க மக்களே. ஸோ இப்போந்தே உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனை வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. புதிய அறிவிப்புகள் எல்லாமே இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு இந்த 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க. ஸோ 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை எப்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியம் போட போகிறாங்க. இப்போ இதுதாங்க எல்லோர் மத்தியிலுமே நிலவிட்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க். 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு எப்போ சார் எங்களுக்கு போஸ்டிங் போடுவீங்க, இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா, தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே குறிப்பிட்டிருக்கீங்களே, எங்களுக்கு எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும், இப்படி அனைத்து தரப்பு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அனைத்து தரப்பு மக்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ என்ன அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக வெளியிடக்கூடிய அந்த ஒரு முக்கியமான தகவலை தான் நாம் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குங்க. அதே போல் 2017 டெட்டில் பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2013 மற்றும் 2017 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை நாங்கள் வழங்கியே தீருவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கருத்தில் கண்டு பார்க்குறப்ப 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணதுக்குண்டான போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ விரைவில் எதிர்பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரத்தையும் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.